நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்திராமு தேர்தல் நெருங்கும் நிலையில் குன்னூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜபுரம் மற்றும் பிக்கேட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது மக்களிடையே பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மேன்மையை சுட்டிக்காட்டியதோடு தற்போது திமுக அரசு வரும் 1000 ரூபாய் வழங்கி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். தான் வெற்றி பெற்றால் வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் மற்றும் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதியளித்து அவர் வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்ம ஆட்சி அம்மா ஆட்சி வந்து எடப்பாடி அது வருவாரு. மாசம் 2000 தருவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஏதாவது குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தா அந்த லோனும் தள்ளுபடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம குழந்தைங்க கல்யாணம் போறப்பெல்லாம் நம்ம ஆட்சியில தாலிக்கு தங்க கொடுத்தோமா, இது ஒரு 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு இந்த திமுக கார பெரிய பீத்துற நம்ம கிட்ட. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.